கலவி என்பது உடலுறவு அல்லது பாலுறவு பற்றிய தெளிவான புரிதலாகும். கலவி புரிதல் என்பது கணவன் மனைவி இருவரும் உடலுறவின் சாராம்சங்களை தெளிவாக புரிந்து கொள்வதாகும். கலவி இது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. எல்லா உயிரினமும் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமே உடலுறவு கொள்கின்றன. ஆனால் மனிதன் பல காரணங்களுக்காக உடலுறவு கொள்கிறான். கலவியில் பொதிந்திருக்கும் ஆச்சரியங்களை அளவிட முடியாது. உடலுறவு என்பது கணவன் மனைவியின் ஆரோக்கியமான உறவில் முக்கிய பங்கு வகிக்கும். அதை ஏதோ கடமைக்காக செய்வது அந்த கட்டிலுக்கே பொறுக்காது. படுக்கை அறையில் உங்களுக்கு எது பிடிக்கும் என தெரியுமா? இதுவரை அது பற்றி யோசிக்கவில்லை என்றால் இனியாவது யோசியுங்கள். உங்கள் இணைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் படுக்கை அறையில் எந்த விதிமுறையும் கிடையாது. எது சரி எது தவறு என்கிற வரையறையும் கிடையாது. இருவருக்கும் பிடித்தமான எந்த ஒரு விஷயமும் கட்டிலில் இன்பம் தரும். உடலுறவின் போதான விருப்பம் என்பது ஒருவருக்கொருவர் மாறுபடும். அது மட்டுமல்ல, வயது மற்றும் சூழலை பொறுத்தும் விருப்பு வெறுப்புகள் மாறுபடலாம். உடலுறவின் போது பெண்கள் விரும்பும் சில ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த பட்டியலில் உங்கள் விருப்பங்கள் என்ன? இதுவரை இவற்றில் ஏதேனும் முயற்சி செய்திருக்கிறீர்களா? இல்லையெனில் இனியாவது தொடங்க முயற்சிப்பீர்களா? பெரும்பாலும் உடலுறவின் போது ஒரு பெண் விரும்பும் மிக முக்கியமான விஷயங்கள் காலப்போக்கில் அவ்வளவாக மாறுவதில்லை. ஆண் என்ன விரும்புகிறார் என்பதை பெண்களால் எளிதில் கண்டறிய முடியும். பிறகு பெண் விருப்பத்தை ஆண் ஏன் கண்டுபிடிக்க முடிவதில்லை? முடியவில்லையா அல்லது முயற்சிக்கவில்லையா? நீங்கள் உங்கள் இணையின் விருப்பத்தை பார்த்து வெட்கப்பட வேண்டாம். நீங்கள் ஆரோக்கியமான ஒருமித்த உறவில் இருக்கும் வரை படுக்கையில் நீங்கள் விரும்புவது அனைத்துமே இயல்பானவையே. செக்ஸ் என்பது பெரும்பாலும் திரைப்படங்களில் காட்டப்படுவது போன்றதல்ல. படுக்கையறை காரியங்களை கொஞ்சம் மெதுவாக ரிலாக்ஸாக செய்வது அளப்பரிய இன்பத்தை தரும். மெதுவாக செல்வதன் மூலம் அன்றாட வாழ்க்கையின் நெருக்கடியிலிருந்து மீள உதவும். இந்த நேரம் நீங்கள் முழுமையாக நிம்மதியாக இருக்க உதவுகிறது. மெல்ல மெல்ல வேகம் கூட்டி உச்சத்தை எட்டுவது என்பது சொல்ல முடியாத இன்பத்தை தரவல்லது. குறிப்பாக நாள் முழுவதும் அதிக வேலைகளில் ஈடுபடும் பெண்களுக்கு இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டடி செயல்முறை விவரிக்க முடியாத இன்பத்தையும் அடுத்து எப்போது கிடைக்கும் என்ற இயக்கத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடைசியாக கிடைத்த அனுபவத்தை மெல்ல மெல்ல அசை போட்டபடியே உள்ளூர தானாகவே கிளர்ந்து அடுத்த அனுபவத்திற்காக தயாராவாள். பெண்களுக்கு உடலின் மூலம் கிடைக்கும் கிளர்ச்சியை விடவும் உள்ளத்தின் மூலம் கிடைக்கும் கிளர்ச்சியே இன்பத்தை தரும். தன் இணையுடன் இணைந்ததை நினைத்தாலே கிளர்ச்சியடையும் பெண்களே அதிகம். உன்னையே நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னாலே போதும், உள்ளூர உருகத் தொடங்கி விடுவார்கள். வெறும் இயக்கம் மட்டுமே பெண்களுக்கு முழு இன்பத்தையும் தருவதில்லை. இயக்கம் மட்டுமே போதுமெனில் அவர்களுக்கு விரலே போதுமானது. இயக்கத்தை விட காரியங்களும் பேச்சும் ரொம்பவே முக்கியம். ஆகவே வாயை மூடாமல் இதமாக இனிமையாக பருடிக்கொண்டே பேசும் பேச்சை தொடரும் ஆணைய விரும்புவாள். உடலுறவின் போது அப்படி இப்படி ஏன் எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் உடலுறுப்பின் கொச்சையான பெயர்களையும் இணை சொல்லும் போதும் வர்ணிக்கும் போதும் பல பெண்கள் அந்த பேச்சை விரும்பி அனுபவிக்கிறார்கள் என்பது உண்மையே. ஆகவே இதில் ஆபாசம், ஐயோ இப்படியெல்லாமல் பேசுவாங்க என்றெல்லாம் அதிர்ச்சிக்கு ஆளாக வேண்டாம். அந்த அறைக்குள் எந்த வார்த்தையும் தவறானவே அல்ல. ஆனால் என்னதான் உலகம் மாறினாலும் இன்றும் கலவியில் முதல் அடியை ஆணை எடுத்து வைக்க வேண்டும். அல்லது பேச்சோ செயலோ அது எதுவாக இருந்தாலும். ஒரு பெண்ணுக்கு முழுமையான உடலுறவு என்பது உச்சக்கட்டத்தோடு முடிந்து விடுவதில்லை. தன்னால் தன் செயல்பாடுகளால் இணை மகிழ்விக்கப்பட்டாரா என தெரிந்து கொள்ள விரும்புவது இயற்கையே. இது இணைக்கும் பொருந்தும் தானே. படுக்கையில் உங்கள் இணை என்ன விரும்புகிறார் என்பதை அறிவது உங்கள் இருவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் துணை என்ன விரும்புகிறார் என்பதை கண்டுபிடிப்பது கடினமாக தோன்றலாம். கவலை வேண்டாம். வேலை முடிந்தது என திரும்பி படுத்து குரட்டை விட்டு தூங்காமல் அனைத்தபடி கொஞ்ச நேரமாவது பேசிக்கொண்டிருக்க வேண்டியது அவசியம். அதோடு இருவரும் மனவிட்டு பேச இதைவிட சரியான நேரம் எது? சில கருத்துக்கணிப்பு முடிவுகளின்படி சில பெண்கள் உடலுறவின் போது சிறிது முரட்டுத்தனத்தை விரும்புகிறார்கள். மென்மையான விளையாட்டுத்தனமான செயல்பாடுகள் உறவில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். முழுக்க முழுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் போல ஒரு விதிமுறையை பின்பற்றி செக்ஸ் செயல்பாடு இருப்பதையோ அது முற்றிலும் வழக்கமானதாக இருப்பதையோ யாரும் விரும்புவதில்லை. எப்போதும் ஒரே மாதிரியாக இல்லாமல் புதிய விஷயங்களை முயற்சி செய்வது உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தை உண்டாக்க உதவும். உடலுறவின் போது அவர்கள் விரும்பும் உணர்வுகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அளிக்கப்படுவதை பெண்கள் விரும்புகிறார்கள் என்பதே உண்மை. கன நேரமே என்றாலும் அந்த சத்தமும் அதன் தொடர்ச்சியும் இருவரையும் எங்கே தனி உலகத்திற்கு கொண்டு செல்லும்.
உணர்ச்சி வெளிப்படுத்துதல் என்பது முக்கல், முனங்கல், சிரிப்பு, அழுகை என அனைத்தையும் குறிக்கும். நண்பர்களே, கலவி பற்றிய எனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளேன். நீங்களும் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். சேர்ந்து பயணிப்போம், பயன்பெறுவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்போம். நன்றி.